ஆஃப்ரோ என்ன சொன்னாரு மீட் பண்ணப்போ? எப்படி போச்சு? ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல போனவொடனே ப்ரோ நான் உங்க பிக் ஃபேனு. அலறுவானுங்க என்ட்ரிக்கு. நான் தான் காணா என்ட்ரிக்குன்ட்டு ஒரு பாட்டு ஃபோன்னா அல்ல அந்த பாட்டுக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்காரங்க வீடியோ எடுக்கிறாங்க. என்னடா இவங்க எடுக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த ஸ்லாங் புரியலனா கூட அந்த 2 பேரை வச்சுன்னு சுத்துறா பொண்ணே, 2 பேரை வச்சுன்னு சுத்துது பொண்ணே, இந்த மாதிரி பொண்ணுங்க வாயில ஊட்டுங்கடா சாக்கடை தொட்டு பண்ணி. எங்க அண்ணன் ஸ்டேட்டஸே போட மாட்டான். அந்த ரத்த கொதிப்பு ட்ராக் ஏற்றணும் அவைக்கு கருவி போட்டு நீ நானும் பாட்டி ஜாம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணோன்னா செம்ம இதாக இருந்துச்சு. எங்கள் அண்ணா அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டானே. எவன் எந்த சிங்கர் கேட்டாலும் டான்ஸ் ஆட வாய்ப்பை கொடுக்கல. இப்போ எனக்கு இப்போ நான் அந்த சிங்கர்லாம் மென்ஷன் பண்ண வச்சேன், யாரையும் பார்க்க மாட்டாங்க, என்ன தான் பார்ப்பாங்களே. ஒருத்தங்க பண்ணினே இருந்தா அவனை பூச்சி கொடுக்க ரெடியாக இருக்காங்க இங்கே. அப்போ நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நானும் கால் பண்ணி பேசிட்டேன். போது டெய்லியும் அழுவுறது தான் என் வாழ்க்கையை. இதான் இப்படி தான் இருப்பேனே. நம்ம ஏன் வர மாட்டோம், ஏசம்மா நம்மளுக்கு யார் என்ன பண்ணோம், யாருக்கு துரோகம் பண்ணோம், இதை தான் நினச்சி ஓப்பனா சொல்ல போனால் என்னை யாருக்குமே பிடிக்காது. தானால என்னை யாருக்குமே பிடிக்காது. இப்போது ஒரு 100ல் 30 பேர் அப்படின்னா மீதி சில பேர் ஹாப்பியாக வராங்க, சில பேர் பிபியாக வராங்க. செகண்ட் பண்ணுறவங்கன்னு நம்பக்கூடாது, தட்டி கொடுங்கன்னு நம்பக்கூடாது. ஹே தேர் பீப்புள், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்றைக்கி என் கூட இருக்கிற கெஸ்ட் யார் அப்படின்னா, இவருடைய பாடல்கள் நம்ம இந்த ரீல்ஸில் யூடியூப்லாம் நிறையாவே கேட்டிருப்போம். என் கூட இன்னைக்கு வாங்கல் புள்ள விக்கி அவர் தான் இருக்கார். அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் நீங்களும் ஒரு பாடல் பாடியிருக்கீங்க ஆஃப்ரோ அவரோட மியூசிக்கில். ஸோ ஃபஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் ஒரு ஜிஆர்டியில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க, உன்னை ஒருத்தவங்க பார்க்கணும், இந்த மாதிரி பட வாய்ப்பு ஒன்று இருக்குது, நீ வந்து இது பண்ண அப்படின்னாங்க. சரி நான் போனேன். அப்போது அலறுவானுங்க என்ட்ரிக்கு, நான் தான் காணா என்ட்ரிக்குன்ட்டு ஒரு பாட்டு ஃபோன்னா அல்ல அந்த பாட்டுக்காக ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ்காரங்க வீடியோ எடுக்கிறாங்க. என்னடா இவங்க எடுக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு அந்த ஸ்லாங் புரியலனா கூட அந்த வைப்புக்காக என்ன எடுக்கிறாங்க. அவ்வளோ இடத்துல எனக்கு கூச்சமாகிடுச்சு. நான் கூச்சமாக பட மாட்டேன் வேலை விஷயத்துல. எனக்கு கூச்சமாகிடுச்சு. சுற்றி பார்க்குறேன், என்னடா ஜிஆர்டியில் நம்ம பண்ணேன். ஆமாம், ஆனால் சொன்னதை பட்டுன்னு நான் பண்ணேன். அவங்க பார்த்தா ஸ்டோரி போட்டிருக்காங்க. ஆஃப்ரோ நான் பார்த்துட்டு, ஆமாம் இவர் வந்து நம்பரு கொடுங்க ரேகா, பிடிக்கணும் விக்கி அப்படின்ட்டு அண்ணா வந்து அப்படின்ட்டு அக்கா தான் என்னை இது பண்ணாங்க, ரேகா அக்கா அவங்க தான். அப்புறம் தான் ஆஃப்ரோ அண்ணா கிட்ட போயிட்டு அது பூஜை. சரி, ஆஃப்ரோ அவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த புது டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவார். நிறையா பேரோட க்ரோத்துக்கு அவர் ரீசனாக இருந்திருக்காரு. ஸோ ஆஃப்ரோ என்ன சொன்னார் மீட் பண்ணப்போ, எப்படி போச்சு? ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் போனவொடனே ப்ரோ நான் உங்கள் பிக் ஃபேனு, அம்மா பயங்கரமாக பாடுறீங்க நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு செம்ம இதுவாக இருந்துச்சு. ஆஹா யாருக்கு வந்தாலும் சந்தோஷம் இருங்கல்ல. இப்போ நம்மளே பாடுறது, என்னடா நம்ம இப்படி பாடுறோம், இப்படி காமெடியாக பண்ணுறோம், நம்மளுக்கெல்லாம் யாருன்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஏங்குவோம்ல. அவர் அந்த மாதிரி ஒரு மோட்டிவாக ஒரு மாதிரி பண்ணார். எனக்கு செம்ம சந்தோஷமாக இருந்தது. இது இல்லைடா இன்னும் நல்லா பாடணும் அப்படின்ட்டு எடுத்துக்கினேன். ஆனால் செம்ம சப்போர்ட்டாக இது பண்ணார். ஆமாம் செம்ம உங்கள் பாட்டெலாம் நான் கேட்டிருக்கேன், நம்ம ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு சொன்னார். அவர் காட்டுந்த வந்து வேறு பாட்டு காட்டினார். எனக்கு இந்த பாட்டு எப்படி இதுவும் ஆச்சுன்னே தெரில, கிளிக்கு. அதான் ஏன் சப்பா தான் எல்லாமே காரணம். ஆமாம். ஆனால் இப்போது அந்த பாட்டு சொன்னீங்கல்ல, அவர் உள்ளே போனோன்னே எப்படி இது எந்த படம் தான்னு தெரியுமா, இல்லை என்ன படம்னு எப்போ தெரியும்? ஆமாம், இது எதுவுமே தெரில எனக்கு. வாய்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம், நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுங்கன்னு கொடுத்துட்டாரு ஒரு லிஸ்ட்டு. நம்மளுக்கு இங்கிலீஷ் வேறு தெரியாது, 6வது தான் படிச்சிருக்கேன். சில பேர் நான் தான் யாரன்னா கேட்டுன்னு இருப்பாங்க, நான் யாரையும் கேட்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் இது பண்ணுவேன். வெளிப்படி அவர்கிட்டே கேட்டுடலாமேன்ட்டு என்ன பண்ணேன்னா, நான் படிச்சது இல்லைண்ணா, சின்ன வயசுலேயே நின்ட்டேண்ணா, நீங்கள் வந்து வாய்ஸ் ரெக்கார்டில் பண்ணுங்கண்ணா, அதான் ஃபோனில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னா நான் அதை வீட்டில் போய் கேட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுறேன்னான்ட்டு சொல்லிட்டேன். ஒரு வாக்கு ஒன்று கொடுத்துட்டேன். அவர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. சரி நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்லன்னு அதுமா கொடுத்துட்டு நானும் அவர் பாடுறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அவர் சவுண்ட் போட்ட உடனே நான் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெக்கார்டிங் டைட்டில் செலக்ட் பண்ணிட்டாங்க எல்லாருமே, இவன் தான் பாடணும் இந்த பாட்டை அப்படின்னு ஒன்று. எனக்கு செம்ம இதாக இருந்துச்சு. எப்படி ப்ரோ டைமிங் டப்புன்னு வர்றீங்க, பார்த்தா வச்சு கேட்டு பட்டுன்னு பாட ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த டெடிகேஷன் எனக்கு ரொம்ப இது தான் இருக்கணும் அப்படின்னு எனக்கு சொன்னோடனே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது.
சரி இவரு டைரக்டர பார்த்தீங்களா? அவரு ஏதாவது சொன்னாரா? ரத்த கொதிப்பு உங்கள தான் நாங்க தேடி இருந்தோம். பார்த்தா இந்த பாட்டு நீங்க தான் பாடணும் அப்டின்னோனே ரெக்கார்டிங் நான் உள்ள பாடுறேன். ஆமா. யாரையும் பார்த்து பயப்படக்கூடாதுடா விக்கி அப்டின்ட்டு ஒரு சிலுவ ஒண்ணு போட்டு அவ்வளதான். நான் பாட்டுன்னு தொடங்குனேன் பட்டார்ன்னு. அவ்வளதான். அவங்க உள்ள பேசுறது எனக்கு வெளில கேட்குது. அப்புறம் மைக் ஆன் பண்ணா அவங்க பாட்டுன்னு பேசின்னு இருக்கிறாங்க. "அப்பா பயங்கரமா பாடுறான்" அப்படின்னு த்ரோ அப்படின்னு. ஆனா நான் எதுவுமே எடுத்துக்கல. "இன்னும் நல்லா பாடணும்டா" அப்படின்னு மட்டும் தான் எடுத்துக்கினேன். ஆமா. இது மட்டும் தான். நீங்க நார்மலா எழுதி தானே பாடுவீங்க. இந்த தடவ வேற ஒருத்தர் லிரிக்ஸ் எழுதி நீங்க பாட்டு மட்டும் ஆமா. நம்ப பாடியிருக்கீங்க. பிரதர் ஆதவன் அவங்கலாம் ரேப்பர் டீமு. ஆ. அவங்கலாம் ரேப்பர் டீமு. நம்ப எப்படி இந்த ரேப்புக்குள்ள பூந்து இதுவாச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல. ஆமா. நம்ப ஃபன்னா பண்ணுவோம். சின்ன பசங்கலாம் பார்க்கணும். ஜாலியா எல்லாரும் ஜாலி பண்ணணும். அதனால தான் நம்ம நிகழ்ச்சி இன்னமும் பண்ணின்னு இருக்கேன். ஆ. அப்படிதான் நான் நினைச்சேனே. பார்த்தா நம்ப பாடுறது ஆமா. எப்படி அவங்களுக்கு இது பண்ணன்னு தெரியல. கேட்ச் பண்ணி இவன் தான் இது பண்ணான் அப்படின்ட்டு. இப்போ ரேப்போட டிராவல் பண்ணின்னு இருக்கேன். சரி எங்களுக்காக அந்த பாட்டு டிடி ரிட்டர்ன்ஸ் பாட்டுலருந்து ஒரு 4 லைன் பாடுங்களேன். கண்டிப்பா. தியேட்டர்ல படத்த போட்டு 1 ஹவர் ஆச்சு. லேட்டா வந்துட்டு இருட்டுக்குள்ள அடிக்கிற டாச்சி. ஓசி டிக்கெட்ட வாங்கின்னு வந்துட்டு பேசுற பேச்சு. உன்னை சூற விட சுத்துறாண்டா இருதய ராஜி. டாலி ஜூமிங் ஷாட்ல உன்னை காலி பண்ண போறேன். நான் சாலி கிராமம் ஊர்ல பிறந்த மார்டின் கான்சஸ் பேரன். 24 ஃப்ரேம்ஸ் a செகண்ட் சினிமா பார்த்தேன் நிறைய. படத்தை கிரிட்டிக் பண்ணி பாரு அடுத்து எடுத்துடுவேன் சதிய. நான் வேர்வை சிந்தி எடுத்த படத்தை வேஸ்ட்னு சொல்லி போகுது. பாப்கார்ன் சிந்தி ஒரே டைம் பார்க்கலான்னு போகுது. நீ கிண்டல் பண்ணி கமெண்ட் அடிச்ச கார்னர் சீட்டு ஓரம். நீ கொடுத்த ரிவ்யூ ஸ்டார்ஸுக்குள்ள அடங்காது மை ஸ்டார்டம். ஏய் வேற லெவல்ல இருக்கு. ஆமா ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல கலாச்சி. ஆமா. அவங்கள வந்து தீச்சி நம்ம பாடுற மாதிரி விட்டாங்க. பக்காவா வந்துருச்சு. இப்ப ஆ. அதான மெயினான விஷயமே. படத்தெல்லாம் இஷ்டத்துக்கு ரிவ்யூ பண்ணிடுறாங்கல்ல. ஆ, எத்தனை படம் பிரச்சனையாகுது. அந்த மாதிரி தான் வச்சு இது பண்ணாங்க. எனக்கு லிரிக்ஸும் கேட்ட உடனே ஆஹா கரெக்டாக தான் செட் பண்ணிக்கிறாங்க. நானும் கலாச்சி தான் பாடுவேன். என்ன இந்த வயசுல கலாய்க்க விட்டாங்க. எனக்கு செட் ஆகிடுச்சு வேறு. ஆனா எப்படி இருக்கு இப்ப சினிமாக்கெல்லாம் போயாச்சு. அதாவது நம்ம சாதாரணமா ஏதோ பாடிட்டு இருந்தோம். அப்புறம் அது அப்படியே இந்த இன்ஸ்டால்லாம் ட்ரெண்ட் ஆச்சு. இப்ப சினிமா வரைக்கும் போயிருச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கு? அதான் சந்தோஷமா இருக்குது. நம்பலாடா அப்படின்ட்டு எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம டான்ஸர் நம்ம 10 வருஷமா. ஆமா. இதே இன்டர்வியூல நான் குடுத்துருப்பேன். ஆமா. ஆமா. இன்னமும் எடுத்து பார்த்தாலும் இவன் இப்படி தான் பேசுறான். இப்படி தான் இருப்பான். நான் இப்படி தான் இருப்பேன். நல்லா ஜாலியா எல்லாரையும் என்டர்டெயின்மென்ட் பண்ணி நம்ம லைட்டா சந்தோஷமா இருந்தா போதும். எல்லாரையுமே நம்ம ஜாலி பண்ணி வச்சுக்கணும். அதான் அந்த அந்த இது உள்ளே இது பண்ணணும். அதுதான். சரி ஃபேமிலில என்ன ஃபீல் பண்றாங்க? அதுவும் சினிமால போய் பாடிட்டான் ஆமா. பையன். செம்ம சந்தோஷமா இருக்கும். எங்க அண்ணன்லாம் ஸ்டேட்டஸே போட மாட்டான். எனக்கு வந்து ஒரு நாள் பொறந்த நாளு. அசல் நான் வந்து நம்ம ஒய்எம்சில தான் வரேன்னு. அண்ணா நான் உங்கள பார்க்கணும். நான் வரேண்ணா அப்படின்னு. சரி விக்கி அப்படின்ட்டு. அட்வான்ஸுக்கு ஹாப்பி விஷ் பண்ணவங்களுக்கெல்லாம் தேங்க்யூன்னு போட்டுனே இருந்தேன். அண்ணா ஸ்டோரிய பார்த்துட்டு விக்கி உன் நம்பர் குடு எனக்கு அர்ஜென்ட்டா அப்படின்ட்டு அசல் நான் கால் பண்ணாரு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே விக்கி. நாளைக்கு வந்து நீ வந்து என்ன பார்க்கலாம் வராதேன்னாரு. நான் ஐயோ என்னடா வராதேன்ட்டாரு. சரி விடு பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் கண்டிப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. டைட்டா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வந்துருன்ட்டாரு என்ன. ஐயோயோ! சரியான இதுடா. செம்ம சந்தோஷமாயிடுச்சு. அந்த ரத்த கொதிப்பு ட்ராக் ஏத்துனோம் அவைக்கு. கரோக்கி போட்டு நீயும் நானும் பாடி ஜாம் அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பண்ண உடனே செம்ம இதுவா இருந்துச்சு. எங்க அண்ணா அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டானே. ஆமா வீட்ல ஆமா இது இவரெல்லாம் சரியான இது அவரு கூட பண்றான் அப்படின்னு செம்ம சந்தோஷமா இருந்தது. அசல் நாங்க ரொம்ப நன்றி சொன்னோம். ஆனா இப்ப அசல் அவரு சொல்லணும்னு நெனைக்கிறேன். உங்கள வெறும் அந்த இதுல மட்டும் இல்லாம ஒரு பேட்டியிலயும் கூட மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நாங்க ஏடா கூடன்னு ஒரு பாட்டு. நானே ஏன்டா கூட்டம்மா. அந்த பாட்ட பத்தி ஆக்சுவலி அவர் பேசியிருந்தாரு. அசல் ஆக்சுவலி எந்த அளவு உங்கள க்ரோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு? நான் எப்படிண்ணா இருக்கீங்க சாப்பிட்டீங்களாண்ணா அப்படின்னா பட்டுன்னு விக்கி சாப்பிட்டேன் விக்கி பார்த்து பார்த்துரு அப்படின்ட்டு நான் ஒன்று போட்டால் அவர் ஒன்று மெசேஜ் போட்டுருவாரு. ஆமாம் எந்த நேரம் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அதை பார்த்து கரெக்டாக இது பண்ணிடுவாரு. சரிண்ணே இப்போ லாஸ்ட் டைம் நீங்க வந்தபோது சொல்லியிருந்தீங்க. இப்ப நான் மேக்ஸிமம் தனியாவே தான் இருக்கேன். பெருசா எனக்கு யாரும் குரூப் எல்லாம் இல்லன்னு. இப்ப எப்படி அந்த கேங் ஃபார்ம் ஆயிருச்சா? குரூப் ஃபார்ம் ஆயிருச்சா? இல்லை எப்படி இல்லை இருக்கு நான் இப்போ? அப்படியே தான் இருக்கிறேன். அப்படியே தான் நான் இருக்கு. அப்படியே தான் இருக்கிறேன். நான் ஏன் கூட்டாக இது பண்ண மாட்டேன்னா வந்து அதான் கும்பலாக போவேன். எனக்கு புரியவே புரியாது. தனியாக போவேன். தனியாக தான் பண்ணுவேன். ஏன்னா நான் என் வாய் நிறைய பேர்கிட்ட சான்ஸ் கேட்டுக்குது. நிறைய பேர்கிட்ட நான் இது பண்ணியிருக்கேன். எல்லாருமே இல்லை இல்லை பார்க்கலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு. ஒரு நாள் ஒரு வெறி ஒன்று வந்துச்சு. நம்ம தனியாக வரணும்டா. கேமரா பிடி கூட யாருமே இல்லை பது. செம்மையா அதை நான் நினச்சி டெய்லியும் அழுவுறது தான் என் வாழ்க்கையே. இதான் இப்படி தான் இருப்பேனே.
ஆமாம் அதுதானே நம்ம ஏன் வர மாட்டோம் ஏசப்பா நம்மளுக்கு யார் என்ன பண்ணோம் யாருக்கு துரோகம் பண்ணோம் இதை தான் நினச்சி பார்த்தா ஒரு நாள் ஒன்று ஆச்சு நம்ம கண்ணீர் வரக்கூடாது கண்ணீர் வந்தால் ஆனந்த கண்ணீர் தான் வரணும் அப்படின்ட்டு அப்போ முடிவு பண்ணும்போது ஆமாம் யாரையும் நம்பாமலாம் இல்லை நம்புவேன் ஆனால் கூட நான் வச்சுன்னு எதிரி கூச்சல்லாம் இருக்க மாட்டேன் வந்து பேசுனா நான் பண்ண ஜாலியாக பேசுவேன் அவங்களுக்கு என்னவோ அதை நான் பார்க்கும்போது அவள் தான் ரொம்பலாம் வச்சுன்னு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சரி ஆனந்த கண்ணீர் வந்துச்சா ஏதாவது ரீசெண்ட் டைம்ஸ்? ஆமாம் இன்னமும் வந்துருந்தாங்குது செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஆனால் யாராவது இந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாற்றிருக்காங்களா? எந்த மாதிரிலாம் ஏமாற்றிருக்காங்க விக்கியை? பண்ணியிருக்காங்க. நான் எப்படி சொல்கிறது ஒருத்தவங்க பண்ணிட்டாங்களா அவள் தான் அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடணும். ஏன்னா அவங்களே பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகிடும் நம்மளுக்கு அப்புறம் என்ன அவங்க மேலே வெறி ஆகிடும். ஆமாம் அவங்கள எதுனா ஒன்று பண்ணண்டா அப்படின்னு அப்படிதான் நிறைய பேர் மாறி நாசமாயிட்டாங்க. ஆமாம் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு என்ன பாதை கொடுத்தாரு அதுதான் நம்ம போதை நினச்சி நம்ம பண்ணு போயினாங்கிறோம். எந்த பழக்கமும் இல்லை எனக்கு இதான் போதை லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நாள் வந்தே ஆகணும். அதான் என் போதி. ஆமாம் சாப்பிட்றதுக்குள்ளே சாதிக்கணும் அதான் என் இதுவே. எல்லாருக்கும் இருக்கும் ஒரு இது. ஆனால் எனக்கு ஆமாம் செம்ம இது. ஆமாம் டெய்லி எதனா ஒன்று பண்ணினே இருக்கணும்னு தோணும். அதான் என்ன சாதிக்கணும்னு ஆசை, என்ன பண்ணணும்னு ஆசை? பண்ணுறத பண்ணாலே கண்டிப்பாக கடவுளுக்கு கொடுப்பாருன்ட்டு இது எல்லாம் சொன்னாங்க. இங்கே நான் உக்காரணும் அங்கே உக்காரணும்னு. நான் டான்ஸரு பிரபு மாஸ்டர் போல் ஆகணும்னு நினச்சேன். ஆனால் நான் சிங்கிங்கில் எப்படியோ போயினுக்கிறேன். அந்த மாதிரி தானே பரவாயில்ல மூஞ்சி தருது. ஆமாம் தூரம் விற்கணும் தூரம் வாங்கலுக்குள்ளே. ஆமாம் பொண்ணு கூட யாருன்னா பார்த்தா கூட ஆமாம் இதுவும் நீ நானே ஃபோட்டோ எடுத்தலாம் அப்படின்ட்டு டி நகர் போனாலே நான் அவங்க இதுவாக சுற்றின்னு இருப்பேன். இப்போ டி நகர் போகவே முடியல. ஆமாம் அந்த மாதிரி சந்தோஷமாகுது. பெருமையாலாம் இல்லை போது ஓப்பனாக சொல்ல போனால் வேறு யாருனா தான் நம்ம மத்தியில் பாட்டோம் அப்படின்ட்டு நம்ம இன்டர்வியூலாம் ஒரு மாதிரியா நெக்கெல்லாம் காலை மேலே காலை பொண்ணு இன்னொரு ட்ரெஸ்ஸிங்லாம் மாட்டோம். இன்னமும் நம்ம கிக்கிரி முக்கிரியா காசில் பொண்ணு இருப்பேன். ஆனால் இப்போது சொசைட்டியில் ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம இப்படி நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சதை பண்ணுறோம். ஆனால் சொசைட்டியில் நம்ம ஒரு பார்வை பார்க்கல இவன் கானா பாடுறாப்பா இந்த மாதிரிலாம் ஒரு பார்வை இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இப்போ? ஆமாம் பது இப்போது நான் ஃபஸ்ட்டு பாடும் போது ஐயோ யாரா இவன் கை வச்சாங்க. இப்போ ரிச் பீப்புளே வந்து ஆமாம் பது இந்த பாட்டு ஒன்று பாடுங்க கார்லேருந்து இறங்கி வீடியோ எடுக்கிறாங்க என்னடா இவங்களாம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டுலாம் நம்ம யோசிப்போம். ஆமாம் அந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அவங்களே நம்மக்கிட்ட வந்து அந்த பாட்டு பாடுப்பா அப்படின்ட்டு ஆமாம் வீடியோ எடுத்துன்னு ஃபோட்டோ எடுத்துன்னு என்னடா இது அப்படின்னா இருக்கும். சில பேர் தான் ஆமாம் அவன் என்னடா பாடுறான் அப்படின்னு. அதான் வழக்கமாக எல்லாருக்கும் நடுக்கிறது தானே நம்மளுக்கும் அதெல்லாம் அசிங்கப்படுத்தியிருக்காங்க. ஆம்பது அதெல்லாம் இருக்குது. அதான் கானாவில் தான் மெயினாக நாடகம் போது என்ன எந்த மாதிரிலாம்? ஆமாம் கல்லை வச்சுன்னு கூப்பிட்டு ஆமாம் கத்திலாம் வச்சு ஒரு மாதிரியா நீ பாண்ணே நெக்ஸ்ட் வாட்டி இருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம தனியாக தானே போகிறோம் நம்மளுக்கு சப்போர்ட்டு யாரும் இது பண்ண மாட்டேன் நானும் கூட மாட்டேன். ஆனால் இப்போ எல்லாரும் வரேன்றாங்க. நான் வரேன் மச்சான் அவன் கூட ஆமாம் அப்படின்னு ஃபங்க்ஷன்னா வரேன்னாங்க. ஆனால் எனக்கு அது மட்டும் தான் இப்போ புரியல. இப்போ ஒருத்தன் இதுவும் ஆகிட்டான்ட்டு அவங்ககிட்ட ஒட்டுருது அது தப்பு இல்லையா? அது தப்பு தானே. நீ மண்டபத்துக்கு வந்தால் எங்கள் சொந்தக்காரெலாம் ஆமாம் செம்ம இதுவாக இருக்கும் இவன் இன்னும் வந்துட்டுக்கிறான் அப்படின்ட்டு அது தப்பு. ஆனால் அந்த மாதிரி எடுத்துக்கு தான் போய் நான் மெயினாக போக மாட்டேன். அப்போ நம்மள யாருமே எதுவுமே இது பண்ணாமல் இப்போ வந்து ஆமாம் பண்ணுறாங்கன்னா நீ வா மச்சான் நீ வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னா நான் வந்துடுவேன். அது எப்படி என் கூட இருந்தால் உன்னை இதுவாக நினைப்பாங்க அந்த ப்ரௌடு வேணாலே. ஆமாம் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ நானே இப்படிங்கிறேன் நாளைக்கு நாசமாகலாம் அது நிச்சயம் இல்லாத இது தானே. ஆனால் இப்போது லாஸ்ட் டைமே நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கூப்பிட்டெல்லாம் மிரட்டினாங்கன்னு இன்னும் மிரட்டிட்டு தான் இருக்காங்களா? ஆமாம் இது ஃபோன் கால் வரும். ஆமாம் ஃபோன் கால் வரும். நான் தனியாக அதான் பஸ்ஸில் தான் போவேன். இன்னமும் நான் பஸ்ஸில் தான் போயின்னுக்கிறேன். இதோடா புரட்ட போகிறான் அப்படின்ட்டு சொன்னாங்க. நான் பாட்டுன்னு ஏசப்பா ஏதோ தெரியாமல் இது பண்ணுறாங்க மன்னியும் ஏசப்பா கண்டிப்பாக அவங்களே ஒரு நாள் மாமா வந்து பேசுகிற மாதிரிலாம் நடந்தது எனக்கு இது. ஆனால் இப்போது நீங்கள் ஃபன்னாக பண்ணுறதெல்லாம் நல்லா வியூஸாக போகும். நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இப்போ ஒன்றும் இல்லை காதலே நீங்கள் பற்றி பாடினாலும் அது போக மாட்டேதுலாம் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு தானே நம்மளுக்கு அது என்னடா இது அப்படின்ட்டு வந்துட்டோம். இந்த பயணம் வந்துட்டோம் ஃபன் பண்ணுறோம். ஆனால் அதை எப்படி பண்ணுறோம் அப்படி பூச்சி கிராஸ் ஆகிட்டோம் இது. ஆமாம் ஃபன் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் தப்பாக பண்ணியிருந்தேன் நான். ஆனால் இப்போ எல்லாமே சேஞ்சு இப்போ ஃபுல்லாக எப்படி சொல்கிறது கேட்டாலே ஆமாம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமாம் ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியலடா அப்பா இவன் பாட்டெல்லாம் கேள அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் வச்சு காட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு இப்போது. அப்போனா ஐயோ என்னடா இவன் இப்படி பண்ணுறான் ஆமாம் பொண்ணை பற்றி கலாச்சின்னு பாடுறான் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் இது மாற்றினு இப்போ பார்த்தா ஃபுல்லாக ஆமாம் ஃபன் கண்டென்ட்டு இந்த மாதிரி போயிடுச்சு போது. சரி ஆனால் இப்போ விக்கி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு ஆசை? இப்போ இந்த டான்ஸா இல்லை வந்து பாடணும்னா இல்லை சினிமாவில் பாடணும்னா
என்ன ஆசை விக்கிக்கு? இல்ல ஆசைன்னா வந்து அதான் நம்ம பண்றதே ஒரு ஆசை தான். ஆனா நம்மளுக்கு புடிச்ச வேலைய நம்ம பண்றோன்றதால செம்ம ஹேப்பியா இருக்குது. ஆமா. நம்ப கூட இருக்கிறவங்கலாம் ஹேப்பியா ஆவுறாங்கோ. ஆமா. சில பேர் ஹேப்பியா ஆவுறாங்க, சில பேர் பிபி ஆவுறாங்கோ. ஆமா. நம்ப அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹேப்பி ஆவுறவங்களையும் பார்க்கக்கூடாது. ஷேக் ஹேண்ட் பண்றவங்களையும் நம்பக்கூடாது. கை இது பண்றவங்களையும் நம்பக்கூடாது. தட்டி குடுக்கறவங்களையும் நம்பக்கூடாது. நம்மள நம்ம நம்பினே நம்மள ஏசப்பா புரியுதா? தப்பா நெனச்சிட போறீங்க பாரு. யாருன்னா தப்பா நெனச்சிட போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கு. அந்த மாரி தான் எனக்கு நம்பிக்கை. அவர வச்சுன்னு நம்ம அவர் மேல பாரத்த போட்டுன்னு இன்னமும் நான் போயின்னு இருக்கேன். ஆமா. அதான். இந்த போறதும் ஸ்டாப் ஆனா கூட கடவுளுக்கு நன்றி குடுத்துட்டு நான் பாட்டுன்னு போயின்னு ஆனா பண்றத பண்ணின்னு இருக்கேன். அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் நீங்க சொல்லிருந்தீங்க, அம்மா இல்ல அக்கா கூட தான் வளர்ந்தேன்னு. அக்கா என்ன சொல்றாங்க ஆக்சுவலி? ஆமா. செம்ம சந்தோஷமா அவங்க வந்து சர்ச்சுக்கு போவாங்க. ஆமா. எல்லாம் பார்த்துட்டு, ஆமா விக்கி என்ன இப்படி போயிட்டான். ஆமா. இப்படி போடுறான். எல்லாம் யார கேட்டாலும் ஆமா. சொல்றாங்க காமிச்சு அப்படின்ட்டு. அவங்க வீட்ல வந்து சொல்லிருப்பாங்க. ஆமா. "எப்பட்றா உனக்கு போய் பார்றா இப்படி" அப்படி இப்படின்னுவாங்க. அசிங்கம்லாம் படுத்த மாட்டாங்கோ. சொல்லுவாங்க. "உனக்கு போய் அப்படி" அப்படின்னு. "அப்படியாக்கா?" அப்படின்ட்டு நானும் விட்டுருவேன். அத ஒரு இதுவா எடுத்துக்க மாட்டாங்க. அதான் இப்ப கூட சொன்னேன்ல, புகழ்ற வாய் கூட ஒரு நாள் நம்ப லவ் ஆயிட்டா ஒரு மாரியா பேசிட்டோம். அத நம்ம நம்பிக்க கூடாது. ஆனா கூட இருந்தே பொறாமப்படுறவங்களா இருக்காங்களா? நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு வாரத்துக்கு ஒண்ணு போடுறா, டெய்லியெல்லாம் போட விடாதடா, சலிச்சிருவேன்டா அப்படி இப்படின்ட்டு. அப்படியும் சொல்லுவாங்க. ஆமா. சில பேர் "என்ன வரமாட்டேன்து, வாங்களே இப்போலாம் பாட்டலாம்" அப்படின்னுவாங்கோ. சில பேர் "டெய்லியும் போட்டுன்னுருக்குறே" அப்படின்னுவாங்க. சில பேர் "நம்ப ஆளு பயங்கரமா போட்டு தள்ளுவா போல எல்லாரையும்" அப்படின்னுவாங்கோ. ஆனா நம்ப அதெல்லாம் ஏத்துக்கக்கூடாது. பெருசா எதையும் காதுல வாங்கிக்கூடாது. ஆமா. ஏன்னா கடவுள் போட்ட ஒரு இதுவா நெனச்சேன் பாரு நானு. நம்போ யாருனா தூக்கி இது பண்ணாலும் பரவால்ல. ஆமா. நம்பளே ஐயோ! எவன் எவன் எந்த சிங்கர் கேட்டாலும் டான்ஸ் ஆட வாய்ப்பு குடுக்கல பாரு எனக்கு. இப்ப நான் அந்த சிங்கர்லாம் மென்ஷன் பண்ணேன்னு வச்சுக்கயேன், யாரையும் பார்க்க மாட்டாங்க. என்ன தான் பார்ப்பாங்களே. ஆனா நான் சொல்ல மாட்டேன் யாருன்ட்டு. என்னோட இது என்னோடயே இருக்கட்டும். நம்போ எல்லாம் நெனைப்பாங்க. ச்சே! நம்மள இப்படி பண்ணிட்டாங்களே, இவன நம்ம விடக்கூடாது. நம்ம வளர்ந்துட்டு இவனுங்களுக்கு கிட்ட காட்டணுன்ட்டு. ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது பிரதர். நம்மளுக்கு பண்ணிட்டாங்களா, நல்லா இருக்கட்டும். நம்ம யாருக்கும் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சுன்னு, இப்போ யாரு கூப்பிட்டாலும் ஒரு சின்ன பையன் கூப்பிட்டாலும், ஆமா தோள் மேல கை போட்டுன்னு, ஆமா அந்த மாரி ஒரு இதுவா ஆமா நம்மளுக்கு அதானே சந்தோஷம். கோடி கோடி காசா, காரா நம்மளுக்கு இதானே சந்தோஷம். சரி, நான் ஒரு சில எமோஷன்ஸ் சொல்றேன். சும்மா ஒரு சில எமோஷனா சொல்றேன். நீங்க உங்களோட ஸ்டைல்ல ஒரு கானா பாட போறீங்க. ஒரு 4 லைன் தான் எல்லாமே. முதல்ல வந்து ஒன் சைட் லவ், ஒருதலை காதல். பொண்ண பார்த்து லவ் பண்றான். அதுக்கு வந்து ஒரு கானா ஒரு 4 லைன் பாடணும்னா என்ன பாடுவீங்க? சுத்தாத சுத்தாத பொண்ணு பின்னாடி சுத்தாதே, சுத்தாத சுத்தாதே அப்பா கோயி பின்னாடி சுத்தாதே, கைட்டி விட்டாக்கா ஐயோ எம்மன்னு கத்தாதே. இது வந்து ஸ்பாட்ல அதான் கைட்டி விட்டா கத்துறா போல ஆளு. ஆமா, அதனால. இப்ப அந்த பையனும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணும் லவ் பண்றா. டபுள் சைட் லவ் ஆயிடுச்சு அது. அப்ப என்ன பாடுவீங்க? 2 பேரை வச்சுன்னு சுத்துறா பொண்ணு, 2 பேரை வச்சுன்னு சுத்துது பொண்ணு, இந்த மாதிரி பொண்ணுங்க வாயில ஊட்டுங்கடா, சாக்கடை தொட்டு பண்ணி இந்த மாதிரி ஆமா பாடலாம் அது. அந்த பொண்ணு இப்போ விட்டுட்டு போயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சு 2 பேருக்கும். பையன் பாடுற மாரி. மச்சான் போனா போட்டோம் பெஸ்டா ஒண்ணு மாட்டோம், போனா போட்டோம் பெஸ்டா ஒண்ணு மாட்டோம், பொண்ணு தட்டி விட்டாலும் அச்சின்னு இருப்போம் எல்லாரையும் நோட்டம். நோட்டம்னா வந்து பொண்ணு தட்டி விட்டாலும் ஆமா போனா போட்டோம் பெஸ்டா ஒண்ணு மாட்டோம், பொண்ணு போனாலும் அச்சினுக்கிறா நோட்டம் அப்படின்ட்டு. அவனுக்கு ஒரு இதுவா இருக்கும். ஆஹா நோட்டம் அச்சினுக்கலாம்பா அப்படின்ட்டு. சரி, அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம். வேற ஒரு பையனோட கல்யாணம். இப்ப நம்ம பிரேக்கப் ஆன பையன் பாடுறான். என்ன பாடுவோம்? எதைத்தான் கண்டுட்ட நீ புதுசா, என்கிட்ட இல்லாதத பெருசா பெருசா, எதுக்குன்னு மாறிட்டே நீ தின்னுச்சா, 2 கூட பழகுனது பழசா, அதான் 2 பேரு கூட பழகுனது பழசா பழசா. கானாக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்காங்கல்ல. எல்லாருமே ஒரு கேங் இருப்பாங்கல்ல. அந்த கம்யூனிட்டிக்குள்ள எப்படி ஒற்றுமை இருக்குமா? இல்ல எல்லாம் சண்டை தான் இல்ல போடுவாங்களா? பது ஓப்பனா சொல்ல போனா என்ன யாருக்குமே புரியாது பது. கானால என்ன யாருக்குமே புரியாது. இதை நான் ஓப்பனா சொல்றேன். சில பேர் தான் புரியும் பது. இப்போ ஒரு 30 பேருக்கு புரியுதுன்னா அந்த அதான் 100ல 30 பேருக்கு புரியும்னா மீதி 70 பேருக்கு எனக்கு புரியவே புரியாது. ஆமா 70 பேருக்கு புரியாது. ஆமா பிரதர். இவன் என்ன இப்படி அதான் அந்த பாட்டை வச்சு நம்மள இது பண்ணுவாங்க. ஜட்ஜ்மென்டலா பண்ணுவாங்க. ஆனா எனக்கு எல்லாரையும் புரியும் பிரதர். எல்லா சிங்கரும் புரியும். ஆமா. எல்லாரையும் அப்படியே சொல்லுவேன். ஆமா இவங்க பாட்டு பிடிக்கும். வளர்ந்து வரவங்களும் பாட்டும் பிடிக்கும். எல்லாரும் பாட்டும் பிடிக்கும். சீனியர் பாட்டும் பிடிக்கும். ஜூனியர் பாட்டும் பிடிக்கும். ஆமா எல்லாரையும் பிடிக்கும். ஆனா நம்மள மட்டும் ஒரு இதுவா இது பண்றாங்க. இப்போ என்னோட இது பிரதர். என்னோட ஸ்டைலு பார்க்குறாங்க. நான் அவங்களுக்காக தான் ஓட முடியும். இவங்க சொல்லிட்டாங்கன்னுட்டு நம்ம இவங்களுக்காக நம்ம மாத்துனா, ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னு நம்ம ஒரு பொண்ணை மாத்துனா, லவ் பண்ற பொண்ணு,
இது என்ன பது எனக்கு புரியல. ஆனா என்ன சொல்றாங்க? எதனால பிடிக்க மாட்டேங்குது? இல்ல என்ன சொல்றாங்க? ஃபன்னா பண்ணி எல்லாரையும் புடிச்சு போடுறேனா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ப அதான் எல்லாரும் மகிழ்விக்க தான் நம்ப இறங்கணும் இதுல. அந்த மாதிரி தான் நம்ப பண்றோம். ஆனா அவங்க அது வேற மாதிரி இது சொல்றத கேட்க மாட்றான். ஆமா, இவன புடிச்சு குடுக்கணும். அந்த மாரிலாம் பண்றாங்க. ஆமா. இந்த மாதிரி காமெடியா பண்ணி இந்த பாடுறான். ஆமா. "ஜட்டி உள்ள இருக்குது தவக்கலை" அதெல்லாம் கேட்டு பார்த்தா செம்ம காமெடியா இருக்கும் போதே. காமெடியா இது பண்ண மாட்றாங்க. ஒருத்தவன் பண்ணினே இருந்தா, அவன புடிச்சு குடுக்க ரெடியா இருக்காங்க இங்க. அது ஏன்னு சுத்தமா தெரியாது. அப்போ நீங்களும் பண்ணுங்கன்ட்டு நானும் கால் பண்ணி பேசிட்டேன் போதே. ஆமா. அப்போ என் இது இதா? என் லிரிக்ஸ் தப்பா? அப்போ நீங்களும் அந்த பாடுங்கோ. நீங்களும் இன்ஸ்டால ஏடா கூடமா பண்ணி போடுங்க. உங்கள யாரு இது பண்ணா? நாங்கலாம் உன்ன போல இல்லையே அப்டின்றாங்க கேட்டா. நான் பேச மாட்டேன் பிரதர் ரூடா யார்கிட்டயும். என்னையும் பேச வைக்கிறாங்க. அந்த த்ரெட்டன் பண்றாங்க நம்மளயே. அந்த கம்யூனிட்டிக்குள்ள சண்டை இருந்துகிட்டு தான் ஆமா, இருக்கும். ஆமா பிரதர். நான் யாரையுமேலாம் சொல்லல. ஆனா இந்த நடக்குது பிரதர். ஓ! ஒருத்தன் வளர்ந்தா இன்னொருத்தவங்களுக்கு பெருசா ஆமா. ஏன்னா நம்ம பண்ணினே இருக்கிறோம்ல. நம்ம பண்ணினே இருக்கிறதால அவங்களுக்கு ரொம்ப உறுத்துது போலயே. அதான் சொல்லிட்டேன் நானே ஃபோன் பண்ணி. அப்ப நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்றேன். அப்டின்ட்டு. இப்ப நம்ம ஸ்டாப் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்கலாம் சில்லுன்னு ஆயிடும். என்ன பிரதர் இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லே. ஆர்டிஸ்ட் வேற யாரெல்லாம் உங்கள கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க? இல்ல அந்த சீமான் அண்ணா இதுதான் இது பண்ணியிருக்காங்க. அதுதான் நமக்கு வரும். அப்புறம் சந்தானம் அண்ணா, ஆமா. ஆஃப்ரோ அண்ணா, அசல் அண்ணாலாம் ஆமா. செம்மையா இருக்கு. ஆமா. ரேப்பர் டீம்லாம் அவ்ளோ ஜாயின் பண்ணி வரும்போது இப்போ. இப்போ ஆமா அவங்க கூட இது இந்த மாரி அப்டின்ட்டு. அதுவும் உண்மையா காலேஜ் படிக்கிற பசங்க உண்மையா இருந்து கரெக்ட்டா ஆமா. நான் வரேன் ஐயா, நான் பஸ்ஸில வரேன். நான் நடந்து வரேன்னா, எல்லாருக்கும் கார் வச்சுக்கிறோம். உங்களுக்கும் வச்சு நாங்க கூட்டின்னு வரோம். அது எப்படி நீங்க மட்டும் இது ஆவறது? அப்படிலாம் விட மாட்டோம். அப்படின்ட்டு எனக்கு ஒரு தனி இது வச்சு ஆமா செம்ம சந்தோஷமா இருக்கும். உண்மையா இது பண்ணுவாங்க. இதே நம்ம கானால சில பேரு ஆமா அவன் என்னடா இதுல வர சொல்லி, அவரு அப்படி வரமாட்டாராமா. அவ்வளோ பெரிய ஆலா கீலா அப்படி இப்படின்னு கொலாப்ஸா சில பேர்லாம் மரியாதையா பேசி இது பண்ணுவாங்க. நெறைய பேசினோம். அதாவது நீங்க பாடுனதா இருக்கட்டும், இல்ல இப்ப இருக்கிற கானாவா இருக்கட்டும், எல்லாமே பேசினோம். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி.